ஜோதிட சாஸ்திரத்தின்படி முக்கியமாக ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானமான 8ஆம் வீடு ஆயுள் காரகன் சனி மற்றும் லக்னாதிபதி பலவீனமாகி அத்துடன் அசுப கிரகங்களின் சேர்க்கை அல்லது பார்வை ஏற்படும் போது இளம் வயது மரணத்திற்கான சூழல் நிலை உருவாகின்றன. ஜோதிடத்தில் இளம் வயது மரணத்தை குறிக்கும் சில முக்கிய கிரக நிலைகள் இருக்கின்றன. அதாவது அல்ப ஆயுள் ஸ்தானம் யோகமாகும். ஜாதகத்தில் 8ஆம் வீட்டு அதிபதி நீசமடைந்து 6ஆம் அல்லது 12ஆம் வீட்டில் மறைந்திருப்பது அசுப கிரகங்களான ராகு, கேது, செவ்வாய் அல்லது சூரியனுடன் தொடர்பு ஏற்படும் போது அல்ப ஆயுள் அதாவது குறுகிய ஆயுள் உண்டாகிறது. ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்திற்குரிய பாகஸ்தான அதிபதிகள் தசா புத்தியில் நடக்கும் காலம் ஆபத்தானது. 2ஆம் மற்றும் 7ஆம் வீடுகள் மாறாக ஸ்தானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த வீடுகளின் அதிபதி அசுப கிரகங்களுடன் சேர்ந்து தசை நடத்தினால் மரணம் அல்லது கடும் கண்டங்கள் ஏற்படும். லக்னமும் 8ஆம் வீடும் இரண்டும் கொடிய பாவக்கிரகங்களுக்கு நடுவில் மாட்டிக்கொண்டால் அது ஜாதகரின் ஆயுளை குறைக்கும். முக்கியமாக தேய்பிறை சந்திரன் 6, 8, 12 ஆகிய வீடுகளில் இருந்து அசுப கிரகங்களால் பாதிக்கப்பட்டால் குழந்தை பருவத்திலோ அல்லது இளம் பருவத்திலோ மரணம் அதாவது பாலஸ்டரி தோஷம் ஏற்படலாம். ஒருவரின் முழுமையான ஆயுளை கணிக்க லக்னம், சந்திரன் மற்றும் சூரியன் 3 ஆயுள் ஸ்தானங்கள் ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைந்து ஆராய வேண்டும். முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் உள்ள 8ஆம் 12ஆம் வீடு தற்போது நடக்கும் தசாபுக்திகள் போன்றவை துல்லியமான விவரங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டால் ஜோதிட கணிக்க அடிப்படையில் முக்கியமாக உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.